Hello, ugc-ug-pg-trb-english, UNIT-2, British Literature 1, multiple choice questions on Christopher Marlowe's Dr.Faustus and G.B. Shah's Pygmalion. Question number 1. This question is from Dr. Faustus, who was the German emperor who invited Faustus to his palace. Okay, so there are informations. The question is about the German emperor. We need to know the name. And Dr. Faustus became a very big magician, okay, because he has mastered the art of black magic, okay. And since he became very famous, there was a German emperor who invited him to his palace. And the king was King Charles V of Germany. Okay. Now we pass on to the next question. At the beginning of the play, Faustus feels that he has accomplished all he can in several fields. What are the fields? Okay, in the beginning you find a beautiful soliloquy. Dr. Faustus is all alone in his study room. The setting is study room, and in the study room he is talking to himself, and there on the table he finds many books. I'll be speaking about those books in a separate video for you. Don't worry, I'll try to give the maximum informations from all these detailed text and non-detailed text. Okay, I'll ensure that you get all the questions right. Okay, so Dr. Faustus and the play beginning இந்த ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறான். எந்தெந்த சப்ஜெக்டை அவன் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டான், எதை அவன் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஹி ஹஸ் அச்சீவ்டு லா, ஹீ நோஸ் லா. அவர் லாவும் ஃபுல்லாக படித்து கரைச்சி குடிச்சிட்டாரு. ஹி ஹஸ் ஆல்சோ மாஸ்டர்டு மெடிசன். ஹி இஸ் ஆல்சோ எ டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. தியாலஜியில் அதுக்கு பேர் வந்து டிவினிட்டி. ஹி இஸ் அ டாக்டர் இன் டிவினிட்டி. ஓகே, ஸோ அவர் வந்து டிவினிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். ஓகே, அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கமான் ஃபாஸ்டஸ், யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒன்று இருக்குது அப்படின்னா, தேட் இஸ் நீக்ரோமேன்சி. அண்ட் அப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா, மூணையும் அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டார். அப்போ மூணையும் உள்ளடக்கி இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். Now coming to question number 3, the meaning of the Latin expression que sera sera. Okay, இதுவுமே டாக்டர் ஃபாஸ்டஸ் அட்டர் பண்ணக்கூடியது தான். This Latin expression is stated by Dr. Faustus. This is by Faustus. And Faustus வந்து என்ன சொல்கிறாரு, que சேரா சேரா அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் குவே சேரா சேரா அப்படின்னு, அதுதான் நமக்கு அந்த ஃப்ரேஸுடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இட் இஸ் திஸ், வாட் வில் பி ஷால் பி. எது நடக்குமோ அது அப்படி தான் இருக்கும். வாட் வில் பி, எது இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஃபாஸ்டஸ். ஓகே, see here there is an error. Okay, what will be shall be. This is by Dr. Faustus. Okay, let's put it. This is utterance by Faustus. Okay, you get it right. Now question number 4, what gift does Faustus use his magic to acquire for the Duchess of Vanholt? Okay, Dr. Faustus is invited by the Duke of Vanholt and Duchess of Vanholt. Okay, and the Duke-உம் Duchess-உம் இந்த Vanholt அப்படிங்கிற இருக்கிற பிளேஸில் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு பெரிய மெஜிஷியன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டியூக் வந்து சொல்கிறாரு, ஃபாஸ்டஸ் இங்கே பாருங்கள், இந்த டச்சஸ் வந்து ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், ஷீ இஸ் எ லேடி ப்ரெக்னென்ட் அண்ட் ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் ரைப் கிரேப்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ சீசன் வேர் கிரேப்ஸ் டு நாட் க்ரோ இன் திஸ் பார்ட் ஆஃப் த குளோப். எப்படியாவது நீங்கள் இந்த கிரேப்ஸை மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க இன் அ பிளேட்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாரு, he conjures and calls Mephistopheles. Mephistopheles அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்றாரு, அவருடைய ஸ்லேவ் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்டு போய் அந்த கிரேப்ஸை கொண்டு வா அப்படின்னோடனே அது போய் வேகமாக என்ன பண்ணுது, இட் பிரிங்ஸ் அ டிஷ் ஆஃப் ரைப் கிரேப்ஸ் ஃபார் த டச்சஸ் ஆஃப் Vanholt. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்.
Question number 5. This particular play, Dr. Faustus by Christopher Marlowe, has a prologue. Prologue அப்படின்னா இட்ஸ் அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் டு த பிளே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொலாகை யார் வந்து ஸ்பீக்கர், who is the speaker of this prologue, okay, or who is the narrator, or who is narrating all the story அப்படின்னா it is narrated by ஓகே த கோரஸ் அப்படிங்கிறது இந்த க்ரீக் ட்ரெடிஷனில் ஒரு கேரக்டர். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரொலாகில் கோரஸை தான் பேச விட்டுருக்காரு. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, they speak about this man called Dr. Faustus, and அந்த ஃபாஸ்டஸ் உடைய ப்ரைடு என்ன, அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்ன, அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்ன, அந்த ட்ராஜிக் ஃப்ளானால் அவனுக்கு நேர்ந்தது என்ன அப்படின்னு அந்த ப்ரொலாகில் அந்த கோரஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் த பிளே ஆல்சோ என்ஸ் வித் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை த கோரஸ். தேர் இஸ் ஆல்சோ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் மேட் பை த கோரஸ் வந்து அப்பப்போ இந்த பிளேக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ த ப்ரொலாக் இஸ் அட்டட் பை த கோரஸ் அண்ட் ஆல்சோ த எபிலாக். ப்ரொலாகும் அவங்க தான், எபிலாகும் அந்த கோரஸ் தான். Okay, so we need to know this. Now we move on to the next question number 6. இப்போ Dr. Faustus, when he is practicing black magic, that is necromancy, என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெஃபிஸ்டோஃபீலிஸ் அப்படிங்கிற ஸ்பிரிட் வருது. அந்த மெஃபிஸ்டோஃபீலிஸ் வந்து என்ன சொல்லுது, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னா என்னுடைய மாஸ்டர் லூசிஃபர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுடைய பிளட்டால் யூ நீட் டு சைன் டீட், நீங்கள் ஒரு சாசனம் எழுதி கொடுக்கணும், அதை ரத்தத்தால் தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறான், ஒரு நைஃப் எடுத்து தன்னுடைய கையை இருக்கிறான். பிளட் இமீடியட்லி கன்ஜீல்ஸ். அப்படின்னா என்ன ஆகுது, பிளட் வந்து கிளாட் ஆகிடுது. அப்புறம் அவன் திருப்பி என்ன பண்ணுறான், இந்த மெஃபிஸ்டோஃபீலிஸ் பிகம்ஸ் பிட் அலர்ட். உடனே என்ன பண்ணுது, நெருப்பை கொளுத்தி அந்த பிளட்டு கஞ்சீல் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அண்ட் அகெயின் ஹீ மேக்ஸ் அ கட். அந்த கட்டு வந்து திருப்பியும் க்ளோஸ் ஆகிக்குது. க்ளோஸ் ஆகும்போது அங்கே ஒரு லெட்டர்ஸ் அப்பியர் ஆகுது அந்த கையில். அண்ட் தேட் வேர்ட் இஸ் ஓகே, அண்ட் தேட் வேர்ட் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃப்ளை மேன். திஸ் இஸ் அ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். there is a Latin word, okay, there is a Latin word which means fly man. Okay, இது வந்து English, but actual word that appears இது வந்து translation தான். Okay, okay, so this word appears, இதனுடைய Latin version வந்து appear ஆனது. Now question number 7, ரொம்ப முக்கியமான question. எல்லா question முக்கியம் தான் நம்ம சொல்லுவோம், இருந்தாலும் பரவாயில்ல, you just take it from me. Study as if every question is important, so that you get the maximum score and get the government job. Question number 7. Which character is publicly skeptical of Faustus' power in Dr. Faustus? But Dr. Faustus, when he goes to the king's palace, அவரை பற்றி எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவருடைய மேஜிக்கல் பவரை பற்றி. பட் அந்த கிங்டத்தில் there is a man in the court who is very very doubtful. எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறான், இவர் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் யார், அதுதான் நமக்கு கொஸ்டின். அப்போ a man who doubts Faustus' power is Benvolio. Okay, Benvolio. And Benvolio will be later punished for it. Okay, என்ன அப்படின்னு பின்னாடி கொஸ்டின் வரும், கவலைப்படாதீங்க. Question number 8. Who did Faustus rescue from the Pope? நீங்கள் ஒரு சீன் இருக்குது, இட் இஸ் செட் இன் ரோம். ஓகே, this scene is written in Rome, and ரோமுக்கு வந்து டாக்டர் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபீலிஸும் they go in invisible form. அங்கே போய் பார்த்தீங்கன்னா போப்பும் ஆன்டி போப்பும் இருப்பாங்க. அந்த ஆன்டி போப்பை வந்து he will be in chains. அந்த செயினில் அந்த போப்பு வந்து கட்டி போட்டிருக்கும் பொழுது ஆன்டி போப்பை டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்து அவன் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறான், அவனை சேவ் பண்ண முயற்சி பண்ணுவான். ஹூ இஸ் தட் ஆன்டி போப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த கேரக்டர் ப்ரூனோ. ஸோ உடனே இவன் என்ன பண்ணுவான், போய் போப்பை அவன் போப் இஸ் இன் த டைனிங் டேபிள், போப்பை சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் தட்டி விடுவான். அப்புறம் போப்பை ஓங்கி அரைஞ்சிருவான். அண்ட் தென் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஃபன் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் ரோம். ஓகே, ஹி கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் ரோம். Okay, now coming to question number 9.
Dash tries to persuade Faustus to repent just before he reseals his pact with Lucifer. ஃபஸ்ட்டு டைம் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து சீல் பண்ணிடுவான், அந்த டீடை சைன் பண்ணுவான். லேட்டர் இன் அ ப்ளே அகெயின் ஹீ ரீசீல்ஸ் த பேக்ட், அந்த அக்ரிமெண்ட். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ட் த மேன் இஸ் அ வெரி ஓல்டு மேன். A very old man, a very mysterious character appears and he persuades Faustus not to reseal his pact with Lucifer. இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சீனுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மேன் வந்து ஃபாஸ்டஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவார். And he is a very mysterious character. Nobody knows who is this character. Now, then question number 10. Dr. Faustus orders Mephistopheles to change his appearance into. So for the first time when Mephistopheles appears, it appears to be very ugly in form. உடனே அவன் என்ன பண்ணுறான், பார்த்துட்டு எனக்கு உன்னுடைய அப்பியரன்ஸ் பிடிக்கல, போயிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அல்லவா அப்படின்னு சொன்னான். என்ன அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he wanted Mephistopheles. Okay, Mephistopheles is a very important character. In the spirit, ugly spirit, he wants this spirit to come in the form of a Franciscan friar. அந்த ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர் மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுவும் போயிட்டு என்ன பண்ணுது, இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர். ஓகே, கொஷின் நம்பர் 11. whom did the German emperor want to see? இப்போ ஜெர்மன் எம்பரர் சார்ல்ஸ் V என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது ஃபாஸ்டஸ், எனக்கு 2 பேரை பார்க்கணும். யார் அந்த 2 பேர் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். ஜெர்மன் எம்பரர் wanted to see Alexander the Great and Alexander's paramour. Paramour அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a stepney. Okay, that is the term which we have to use. One of the courtier who was very close to Alexander. அந்த லேடிக்காக தான் என்ன பண்ணுறான் அலெக்சாண்டர் invaded Persia and destroyed Persia completely அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. Question number 12. Faustus sold his horse to a man and told him not to ride the horse on water. இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு மேஜிக் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு ஹே ஸ்டிக்கை எடுத்து he creates a horse using hay stick. Okay, this is a horse made by hay stick, வைக்கோல். அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஹே ட்ரெஸர். ஓகே, ஒரு ஹார்ஸ் ஹே ட்ரெஸர்லேருந்து ஹே வாங்கி அதுலேருந்து ஒரு ஹார்ஸை உருவாக்குறாரு. அப்புறம் அதை ஒரு பிஸ்னஸ் மேன் வராரு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ஸை வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போகும்போது இவர் வார்ன் பண்ணுறாரு, என்ன அப்படின்னா, டோன்ட் ரைட் திஸ் ஹார்ஸ் ஆன் வாட்டர். வாட் ஹேப்பன் டு த ஹார்ஸ் வென் த மேன் ஆக்சுவலி ரோட் இட் இன் வாட்டர். அவர் என்ன பண்ணார், அந்த ஹார்ஸை வாங்கிட்டு போனவர் அந்த ஹார்ஸை என்ன பண்ணார், தண்ணிக்குள்ளே ஓட்டிகிட்டு போனார். உடனே அந்த ஹார்ஸ் என்னவாச்சு அப்படின்னா, அந்த ஹார்ஸ் டர்ன்ட் இன் டு அ ஹீப் ஆஃப் ஸ்ட்ரா. அது வந்து ஒரு வைக்கோல் அப்படியே கூலமாக மாறிடுச்சு. உடனே அவன் கோபமாகி he wanted to take vengeance on Dr. Faustus. That's how the play goes. Now going to question number 13. To honor the devil, Faustus offers to do something. Faustus வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்ப ஒரு டைமில் என்ன பண்ணுறான், he makes a vow to honor the devil. டெவிலுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கும் போது அவன் வந்து என்ன ஓ பண்ணுறான் அப்படின்னா, I will build for the devil an altar and a church. உனக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு he is elevating devil to the status of God. Okay, that is the answer for the question. Now look at question number 14. The fear of eternal damnation is most threatening. அதாவது டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஐயோ நம்மளுடைய ஆன்மா வந்து நித்திய நரகத்திற்கு போகுது, நம்ம வந்து அழிய போகிறோம், நம்முடைய ஆன்மா அழிய போகுது. டேம்னேஷன் அப்படின்னா அழிவு, நிரந்தரமாக நம்முடைய ஆன்மா அழிய போகுது அப்படிங்கிற அவனுக்கு ஒரு பயம் வருது. எப்போது இந்த பயம் வருது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் ஃபாஸ்டஸ் லாஸ்ட் ஆர். அந்த லாஸ்ட் சீனில் the clock strikes 11, 11:30, 12 அப்படின்னு சொல்லி அவர் பற்றி அந்த ஒரு லாஸ்ட் எமோஷ்னல் soliloquy இருக்குது. அண்ட் that soliloquy presents the fear of eternal damnation. கடவுளிலிருந்து நம்ம தொலைவாக போய்
நரகத்தில் நம்முடைய ஆன்மா வந்து அலைக்கழிக்கப்பட போகிறது அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு அப்போ தான் பயம் வருது. அது வரைக்கும் பயம் இல்லை. Okay, so it happens in that particular situation. Now going to question number 15. Where was Faustus born in? Dr. Faustus எங்கே பிறந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, according to the chorus in the prologue, Dr. Faustus was born in Rhodes. Okay, அவனுடைய parents வந்து of humble birth. Okay, he was born of a humble parents, and who brought him up அப்படின்னா relatives brought him up. Relatives brought him up and educated him, and he became a scholar in Wittenberg University. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதனால் விட்டன்பர்க் யூனிவர்சிட்டிக்கு போய் அவனை படிக்க வச்சது யார் அப்படின்னா அவன் ரிலேட்டிவ்ஸ். அவனோட பேரண்ட்ஸ் வந்து they were very poor. And what happened to the parents of Dr. Faustus நீங்கள் பார்த்தீங்கன்னா, history says they died of want. அவங்க ரொம்ப புவர் கண்டிஷனில் அப்பா அம்மாவே அவன் பார்க்காம விட்டுட்டான். பேர் புகழ் வந்தது, நிறைய சம்பாதிச்சான், நிறைய அவனுக்கு வந்து கர்வம் தலையே இருந்ததுனால அப்பா அம்மாவை கண்டுக்காமல் விட்டுட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கோரஸ் சொல்கிறாங்க. Now coming to question number 16. Okay, what does question number 16, how does it go? Who is the servant of Dr. Faustus? Dr. Faustusக்கு ஒரு servant இருப்பான். அந்த servant-உடைய நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this man Wagner is named after a very famous German musician. Okay, he was named after German musician. ஜெர்மன் மியூசிஷியனோட நேமை தான் கிறிஸ்டோஃபர் மார்லோ என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர் ஃபாஸ்டஸுக்கு சர்வெண்ட் நேமாக வச்சுருக்கிறாரு. சர்வெண்ட்டுக்கு அந்த பேர் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அதுதான் கிறிஸ்டோஃபர் மார்லோவுடைய playfulness. Now coming to question number 17. Faustus promised to give his soul to the devil if Mephistopheles becomes his servant for. Mephistopheles first இவன் வந்து அந்த black magic கற்றுக்கிறான். Conjuring, we call it as conjuring. Okay, I am putting it here. And he becomes a conjurer, and when he conjures, a evil spirit appears, and the evil spirit is Mephistopheles. And the Mephistopheles கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா, he sends Mephistopheles as a messenger to Lucifer, telling, நான் என்னுடைய சோலை தரேன், ஆனால் இன்டர்ன் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 24 years of complete power எனக்கு கொடுக்கணும். And Mephistopheles should be my servant for 24 years. அந்த 24 years முடியும் பொழுது என்னுடைய ஆன்மாவை நான் தர்றேன் அப்படின்னு ஃபாஸ்டஸ் சொல்கிறான். ஓகே, hope you got the answer. Question number 18. Who was the first teacher of magic to Faustus? ஓகே, நீங்கள் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து வேக்னர்கிட்ட சொல்கிறான், தன்னுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட சொல்கிறான், போய் bring go and tell Valdez and Cornelius to come and meet me. யார் அந்த ரெண்டு பேரும்? இவங்க ரெண்டு பேரும் தான் they were the first teachers. அப்போ Valdez and Cornelius, they were the first teachers. They were established conjurers. They were magicians. Everybody was afraid of these two people. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் அவன் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, they tell Faustus that he is going to learn a supreme art which will give him power over everything in the world. It may also make him immortal அப்படின்னு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவனை என்ன பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக்கை கற்றுக்க வைக்கிறாங்க. ஓகே, சாரி. Question number 19. How did Faustus write the deal? Did இங்கே ரைட்டு தான் வரணும். Okay, there was a typo. How did Faustus write the deal with Lucifer for selling his soul to him? Okay, தன்னுடைய சோலை எழுதி கொடுக்குறதுக்கு அவன் என்ன கேட்டான், எதால் எழுதி கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. How did he write? எதை கொண்டு எழுதினான் அப்படின்னா, the answer is known to you. He signed the deed with his own blood. தன்னுடைய சொந்த ரத்தத்தினால ஒரு சாசனம் எழுதி கொடுத்தான். 24 வருஷம் எனக்கு வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் அடிமையாக இருக்கணும், எனக்கு எல்லா பவரும் கொடு, 24 வருஷம் முடியும் பொழுது ஐ வில் கிவ் மை சோல் டு யூ அப்படின்னு அவன் பிளட்டால் எழுதி கொடுத்தான். கொஷின் நம்பர் 20. Who was converted into a stag by goddess Diana? Okay, on whose head Faustus conjured up a pair of antlers. Okay,
சரி, இதில் 2 கொஷின் இருக்குது, சாரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வேண்டியதில்லை, அது வேறு ஒரு இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் கம் டு திஸ் கொஷின் அலோன். ஹூஸ் ஹெட் ஃபாஸ்டஸ் கன்ஜர்டர் அ பேர் ஆஃப் ஆண்ட்லர்ஸ்? ஓகே, அப்படின்னா யாருடைய தலையில் இந்த கவரிமானுக்கு கம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொம்பு யார் தலையில் ஃபாஸ்டஸ் வர வச்சான் மேஜிக் வச்சு அப்படின்னா, he made antlers appear on the head of Benvolio. Okay, question number 21. What did Benvolio do to extract revenge on Faustus? அப்போ பென்வோலியோ ரொம்ப கோபமாக இருந்தான் ஃபாஸ்டஸ் மேலே. அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் was sleeping. அவன் என்ன பண்ணான்? he stabbed Dr. Faustus and cut off his head. ஓகே, அவன் டாக்டர் ஃபாஸ்டஸை குத்திட்டு அவனுடைய தலையை வெட்டிட்டான். ஆனால் அந்த தலை என்ன பண்ணுச்சு? இட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அண்ட் சேசிங் பென்வோலியோ அப்படின்னு அந்த பிளேயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கொஷின் நம்பர் 22. ஹூ ஆஸ்க்ட் ஃபாஸ்டஸ் டு பிரிங் ஹெலன் ஆஃப் கிரீஸ் பிஃபோர் ஹிம்? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆக்டில் டாக்டர் ஃபாஸ்டஸே கேட்பான். அதுக்கு முன்னாடி தெர் ஆர் 2 scholars who are licentiates according to the play. ஒரு டாக்டரு, அவங்க டாக்டரேட் முடிச்சிருக்காரு. டாக்டரேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டிகிரி லைசன்ஷியேட். அந்த லைசன்ஷியேட் படித்த 2 scholars டாக்டர் ஃபாஸ்டஸ்ட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ், we know that you have learned black magic. Please help us, please show us how far you have become a magician. எங்களுக்கு ஹெலன் ஆஃப் அந்த கிரீஸ், ஹெலன் ஆஃப் ட்ராயை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம தான் ஆன்சர் சொல்லிட்டோம், the scholars. Okay, they actually asked for. Then question number 23. Faustus left behind all his belongings too. Faustus செத்தோன்னே அவனுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, it belonged to Wagner. ஓகே, அவன் செத்த உடனே அவனுடைய எல்லா சொத்தும் வேக்னருக்கு தான் போச்சு. Now in the end of the play Dr. Faustus, what happened to Dr. Faustus? இதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, at the end of the play, okay, Dr. Faustus was dragged into hell, and the following day when people went to his room, they heard a lot of shrieking sound, yelling sound, crying sound. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது his body was torn. He was found mangled. கை காலெல்லாம் பிச்சு போடப்பட்டு பிணையப்பட்டு கிடந்தது. அந்த அளவுக்கு அவன் he underwent a lot of agonizing experience. He suffered and he was tortured to death. Okay, he was tortured to death. Okay. இந்த பிளே ரொம்ப முக்கியமான பிளே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in drama for the first time you have 7 deadly sins. பைபிளில் சொல்கிற மாதிரி அந்த 7 deadly sins they appear in this play. 7 deadly sins. இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 deadly sins பற்றி பேசின ஒரு பிளே இது. ஓகே, now coming to the next play, Pygmalion by George Bernard Shaw. And Shaw is known for his wit. G.V. Shaw அப்படின்னாவே he is known for his wit. Shawian wit அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜார்ஜ் பெர்னட் ஷா எழுதின அந்த பிக்மேலியன், இந்த பிக்மேலியனுடைய பப்ளிகேஷன் இயர் கேட்டிருக்காங்க. டேட்டா கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் 1912. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் த ஃபாலோயிங் விட்னஸ் Elisa Doolittle's phonetic debut at Mrs. Higgins at home. Okay, at Mrs. Higgins' home, except, okay, Elisa Doolittle ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாரு, he trains to speak very good English. அப்போது அவளுடைய டெபு, அவளுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபொனெட்டிக், அதை மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹிகின்ஸுடைய அம்மாவுடைய வீட்டில் யாரெல்லாம் பார்த்தாங்க. அப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தாங்க, யார் பார்க்கல அப்படின்னு கொஷின் இருக்குது. யார் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அப்பா ஆல்ஃப்ரெட் டூலிட்டில், அவர் மட்டும் பார்க்கல, மற்ற எல்லாருமே பார்த்தாங்க. யாரெல்லாம் பார்த்தா, கர்னல் பிக்கரிங், தென் கிளார் அண்ட் ஃப்ரெடி, மிஸ்ஸஸ் என்ஸ்ஃபோர்ட் ஹில், இவங்க 3 பேருமே, இந்த 4 கேரக்டரும் உட்காந்து
எலிசா டூலிட்டிலுடைய ஃபனட்டிக் டெபியூ, அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறத உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் அவள் அப்பா அந்த நேரத்தில் அங்கே இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். Now coming to the next question number 27. Who is Mrs. Pierce? Mrs. Pierce என்பவர் யார் அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின். What is her role in the play அப்படின்னு கேட்டிங்கன்னா, Mrs. Pierce is Higgins' housekeeper. அவள் அந்த வீட்டில் இருந்த பணிப்பெண், housekeeper. Okay, she is the housekeeper. Now we move on to the next question. What is Doolittle's heritage? இப்போ டூலிட்டில் அப்படிங்கிறது சொல்கிறோம், ஆல்ஃப்ரட் டூலிட்டில், அப்புறம் எலிசா டூலிட்டில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டூலிட்டில் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி நேம். இவங்க எந்த தேசத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னா, அந்த ஹெரிட்டேஜ் அதான் தேசம். எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தவங்க அப்படின்னா, தே வேர் ஆஃப் வேல்ஸ் ஆரிஜின். தே வேர் ஆஃப் வேல்ஸ் ஆரிஜின், வேல்ஸ்லேருந்து வந்த ஒரு குடும்பம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 29. Who is in love with Elisa by the end of the play? By the end of the play, அந்த பிளேயில் எண்டிங்கில் who is in love? Okay, who loves Elisa Doolittle? Okay, அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின். You find Elisa is in love with Freddie and Freddie is in love with Elisa. Okay, that is the information that we have. Question number 30. What is the setting of the play? Okay, Pygmalion. What is the general setting? General setting வந்து it is set in London. It is set in London. Okay, பிரிட்டனில் தான், லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளே. இந்த ப்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி சட்டாரிக்கல் ப்ளே. ஏன் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஜிவி ஷா, children have to be taught proper English. Okay, it's a satire. Okay, and it is also a bit ironical. Satire, irony ரெண்டுமே இதில் இருக்குது. அவரை பொறுத்த மட்டும் children have to be taught to speak English well. அவருடைய கிளைம் என்ன அப்படின்னா, ஈவன் இன் இங்கிலாந்து பீப்புள் டோன்ட் ஸ்பீக் குட் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா, அது மதர் டங்கை வந்து அவங்க எப்படி வேணுமோ பேசலாம்னு நினச்சாங்க. ஆனால் இங்கிலீஷ் மென்னுக்கு கூட ப்ராப்பர் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு, ஃபோனிமிக் ட்ரைனிங், ஃபோனிக்ஸில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட ப்ளே தான் பிக்மேலியன். And now coming to the next question, the opening act of Pygmalion. பாருங்க, நேரோ டவுன் பண்ணி நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். த ஓப்பனிங் ஆக்ட் ஆஃப் பிக்மேலியன், அதனுடைய செட்டிங் எங்கே இருக்குது? ஓப்பனிங் ஆக்ட், வேர் இஸ் இட் செட்? அது ஓப்பனிங் ஆக்டில் இட் இஸ் செட் இன் கோவென்ட் கார்டன், அ பிளேஸ் வேர் ஹிகின்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங் கர்னல் பிக்கரிங். ஓகே, இட்ஸ் அ ஈவினிங் டைம், இட் இஸ் பிட் ஸ்ட்ராமி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஓகே, now coming to the next question, 32. The bet between Pickering and Higgins. What is a bet between Pickering and Higgins? Pickering வந்து Higgins கிட்ட ஒரு பெட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that Higgins will not be able to pass Elisa at. ஒன்னால் அவளை வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி பாஸ் பண்ண முடியாது, அவளை வந்து ஒரு ஜென்டில் உமன் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ண வைக்க முடியாது. எந்த இடத்துல அப்படின்னா, there will be an ambassador's ball dance party. அந்த பார்ட்டியில் நீ எலிசா who has a very poor English tongue, அவள் வந்து she speaks very poor English, அவளை வந்து ஒரு டச்சஸாக நீ ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா? பிக்கரிங் சொல்கிறாரு. ஆனால் ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாரு? என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறாரு. ஓகே, தட் இஸ் த சேலஞ்ச். உன்னால் இது முடியாதியா அப்படின்னு பிக்கரிங் சொல்கிறாரு. ஆனால் ஹிகின்ஸ் he takes pride in his phonetic skill, so he says, I will make Elisa Doolittle appear as a duchess in ambassador's ball அப்படின்னு சொல்கிறான். Now we pass on to the next question. Okay, Professor Higgins met Elisa for the first time at where did Higgins meet Elisa for the first time? Elisa the flower girl. Elisa is a flower girl. Okay, Elisa the flower girl. She is a flower girl and she is actually shouting out and selling flower. Where was she shouting and selling flower? அப்படின்னா, she was shouting and selling flower at St. Paul's Church, Covent Garden.
நம்ம ஏற்கனவே கோவன் கார்டன் பார்த்துட்டோம். அங்கே ஒரு சர்ச் இருந்தது. அங்கே வர போகிறவங்கள்ட்ட சத்தம் போட்டு ரொம்ப ஆக்வர்ட் இங்கிலீஷில் ஷி வாஸ் செல்லிங் அண்ட் ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் was noting down everything. And Elisa Doolittle என்ன பண்றா, she looks at Professor Higgins and thinks he was a policeman. Okay, இதெல்லாம் extra question. Okay, she thinks that he was a policeman. Okay, she thinks that he was a policeman. I think you can make a note of it. She thinks that he was a policeman. Now we move on to the next question. What does Elisa fling in Higgins' face? Okay, what does Elisa fling in Higgins' face? This is towards the end of the play, when she becomes, when she is accepted by everybody in the ambassador's ball, that she was, அவள் வந்து எல்லாருமே அந்த அம்பாசிடர் பாலில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இவன் வந்து டச்சஸ், இவன் எந்த நாட்டுக்காரியாக இருப்பா, எங்கள் நாட்டுக்காரியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து பயங்கர கோபமாக இருக்கா. யார் மேலே? எலிசா இஸ் வெரி ஆங்க்ரி வித் ஹிகின்ஸ் that she flings her damned slippers on Higgins' face because he never treated her like a human being. என்னை ஹியூமன் பீயிங் மாதிரி கூட நீ ட்ரீட் பண்ணல, என்னை நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பேசிக்காக கூட ரெஸ்பெக்ட் பண்ணலை, என்னை ஒரு ஆப்ஜெக்டாக மாதிரி மட்டும்தான் பார்த்தேன், அஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி மட்டும்தான் பார்த்தேன்னு கோவத்தில் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஸ்லிப்பரை தூக்கி ஹிகின்ஸ் ஃபேஸில் எரிஞ்சிட்டு அவள் கோவமாக போகிறா. ஓகே, now look at question number 35. The bystanders in the opening scene of Pygmalion, they think that the note taker யார்? ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ். அவர் வந்து ஒரு நோட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, he is making notes about the English spoken by Elisa Doolittle. உடனே எலிசா டூலிட்டிலும் சரி மற்ற பைஸ்டாண்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, this man is a policeman அப்படின்னு நினைக்கிறாங்க. They consider Higgins to be a policeman. Okay, now 36. How many pounds does Pickering pay for hiring all the clothes and jewelry for Elisa? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிகின்ஸ், the professor is not so humane. அவனுக்கு பொறுத்த மட்டும் எலிசா டூலிட்டில் இஸ் ஒன்லி a subject for study. அவன் கேஸ் ஸ்டடி மாதிரி அவளை பார்க்குறான், அவளை வந்து ஒரு மனுஷியாக பார்க்கல. ஆனால் பிக்கரிங் இஸ் a very humane person, very humane. உடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த பொன் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப கைண்டாக என்ன பண்ணுறான், he hires all the clothes. நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா க்ளோத்து ஜுவல்லரி எல்லாத்துக்கும் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணார். எவ்வளோ பே பண்ணார் அப்படின்னா, he pays 200 pounds. Okay, so Pickering pays 200 pounds for the clothes and jewelry of Elisa. Okay, 37. Okay, question number 37 வந்துருவோம். What is that? What happens to Elisa after getting education? அவன் நல்லா படித்து அந்த அம்பாசிடர் பாலில் ஒரு நல்ல டச்சஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி எல்லாருமே அவளை அப்ரிஷியேட் பண்ணோன்னே அவள் என்ன பண்ணா, வாட் ஹேப்பன் டு எலிசா டூலிட்டில் அட் த எண்ட் ஆஃப் த பிளே? அவள் என்ன முடிவு பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have the information that she decides to run her own flower shop. அவள் என்ன சொல்கிறா, என்ன நீ நிறையா படிக்க வச்சுட்ட. she tells Higgins, my dear professor, you have given me everything, you have made me very polished, but I have now become nothing. because வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபுளாக இருந்தால் பத்தாது, ஏதாவது பிஸ்னஸ் நடத்தணும். என்னை அந்த அளவுக்கு நீ எக்யூப் பண்ணலை. அப்போ டு run my life, what I'm going to do, I'm going to run my own flower shop and I'm going to marry Freddie and I'm going to remain friend with Pickering and I'm going to desert you னு சொல்லிட்டு போகிறா. அப்போ இந்த ரெண்டுமே அவர் சொல்லிட்டதுனால இந்த ரெண்டையுமே உள்ளடக்கியது தான் நமக்கு ஆன்சர். ஸோ both A and B should be chosen as answer. புரிஞ்சிருக்கும் இல்லையா? Now we move on to the next question. Okay, hope you are enjoying this video, getting a lot of informations. In the meanwhile, let me also request you, those people who are watching this video without subscribing, please do subscribe and encourage this venture.
ஓகே, உங்களால் செய்ய முடிஞ்சது அது இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறீங்க. நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்கள் இன்பாக்ஸுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வேர்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் சொல்லணும்னா யூ கேன் ஆல்வேஸ் டர்ன் டு த chat பாக்ஸ் அண்ட் ட்ராப் யுவர் வியூஸ் தேர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் friends who are preparing for competitive exams so that you will help them clear UG-TRB. Not just clearing, get their jobs. Please do this. Thank you. Now let's go with the question. Alfred Doolittle wants only 5 pounds instead of 10 that he is offered because. Okay, Alfred Doolittle க்கு என்ன பண்றாரு, ஹிகின்ஸ் என்ன பண்றாரு, he offers ஓகே 10 pounds. ஏன் அப்படின்னு அவன் சொல்கிறான், என்னுடைய பொண்ணை வச்சு நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிற, அவள் எனக்கு நிறைய சம்பாரித்து கொடுக்குறான். யூ ஆர் நவ் கோயிங் டு ஹாவ் ஹர், ஐ வாண்ட் சம்திங். ஹீ இஸ் வெரி வெரி மனி மைண்டட் மேன், ஆல்ஃப்ரெட் டூலிட்டில். ஹீ இஸ் அ பக்கா பிஸ்னஸ் மேன். ஸோ ஹீ செஸ், யூ கேன் ஹாவ் மை டாட்டர் வித் யூ, யூ கேன் டேக் ஹர் அஸ் யுவர் சப்ஜெக்ட், கேஸ் ஸ்டடிக்கு சப்ஜெக்டாக எடுத்துக்கோ, பட் எனக்கு ஏதாவது காசு கொடு அப்படிங்கிறான். உடனே ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ரெடி டு ஷெல் அவுட் 10 pounds. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு 5 பவுண்டு போதும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அங்கே ஒரு ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஆகுதா, எக்ஸ்கியூஸ் மீ. தி ஆன்சர் இஸ் திஸ். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து he doesn't want his daughter, okay, that is the first thing. And the second thing is, as a father he is duty bound to care for his daughter. இப்போ தன்னுடைய டாட்டர் யாராவது பார்த்துக்குவாங்க, பிகாஸ் he is நீங்கள் அவருடைய ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் உடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா தான் you will be able to understand this question. I will speak about it in another video, don't worry, and you can check it. அவரை பொறுத்த மட்டும் இந்த 2 விஷயத்தையும் அவர் செய்யணும்னு நினச்சாரு. அப்போ நமக்கு ஆன்சர் எதுவாக தான் இருக்கணும், இந்த 2ஐயும் உள்ளடக்கியது this one, both B and A. You should also have A here, so sorry for that. You can now take it. Okay, I have written it. Adanaala this is the answer. Okay, I'll show the question again. Alfred Doolittle என்ன சொல்கிறான், எனக்கு 10 பவுண்ட்லாம் வேணாம், எனக்கு 5 பவுண்டு போதும். ஏன் அப்படின்னா, அவன் தப்பிச்சா பிழைச்சவனு தன்னுடைய பொண்ணை இன்னொருத்தர் கையில் மாற்றி விட்டுட்டு அவன் எந்த ரெஸ்பான்சிபிள் ஃபீல் பண்ணாமல் he wants to live his life. அந்த அளவுக்கு irresponsible father. Okay, next one பாருங்க. Okay, 39. Who advises Higgins to marry Elisa? இந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா Higgins is an elderly man. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, நீ வந்து பேசாமல் எலிசாவை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாத, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணது யார் அப்படின்னா, எலிசா டூலிட்டில்ஸ் ஃபாதர் ஆல்ஃப்ரெட் டூலிட்டில். ஏன் சார் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன், நீ வயசானதாலும் பரவாயில்ல, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, பிகாஸ் a rich man அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். Now come to question number 40. What according to Higgins would make him if he become friends with women? ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். ஏன் அப்படின்னா, இஃப் ஐ பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் உமன் என்ன நடக்கும் அப்படின்னா, வெரி ஷாக்கிங். அவருடைய ஐடியாலஜி பாருங்கள், வெரி நேரோ. he says that I will become selfish and I will become tyrannical. ஓகே, அப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறாரு. இப்போ பெண்களோடு ஒருத்தன் நட்பாக பாராட்டுறான் அல்லது ஒரு குடும்பம் ஆகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னவாவானா, அவன் செல்ஃபிஷ் ஆயிடுவான், டெரானிக்கல் ஆயிடுவான். நான் இது 2 ஆக விரும்பல அப்படின்னு ஹிகின்ஸ் சொல்கிறான். such a crooked minded character is Higgins. அவனுடைய ஐடியாலஜி டுவர்ட்ஸ் family and woman is like that. Now coming to question number 41. Who is Nepomuk? Nepomuk அப்படின்னு கேட்பாங்க. Nepomuk எங்கே சார் அப்பியர் ஆவாங்க அப்படின்னா, he is one of the student of, okay, he is one of the student of Higgins. Okay, இந்த ஹிகின்ஸ் வந்து ஹிகின்ஸ் கிட்ட அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, அந்த he is a foreigner. அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, எலிசா டூலிட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவன் என்ன சொல்கிறான், who is Nepomukன்னு தான் சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா he is a linguistic scholar with fluency in many language. அவன் பார்த்தீங்கன்னா அந்த எலிசா டூலிட்டிலுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு எலிசா டூலிட்டில்
ஆஸ் அ டச்சஸ் மாதிரி அவள் நல்ல பாலிஷ்டாக லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கால, அவளை பார்த்து என்ன சொல்லுவான், ஷீ இஸ் அ டச்சஸ், நாட் அ இங்கிலீஷ் டச்சஸ், பட் ஷீ பிலாங்ஸ் டு ஹங்கரி, ஃப்ரம் ஹங்கேரியன் பேக்ரவுண்ட் அப்படின்னு அவன் கிளைம் பண்ணுவான். யூ வில் ஃபைண்ட் இட் இன் த பிளே. நவ் பிக்கரிங் கால்ஸ் எலிசா ஆஷ். பிக்கரிங் எலிசாவை எப்படி அட்ரஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, he addresses her as a lady, ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக. ஸோ பிக்கரிங் கால்ஸ் எலிசா as lady, and this is highly respectable word. She is respectable. He respects her as a subject. Okay, next one பாருங்க 43. ஹிகின்ஸ் claim. ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷை பற்றி என்ன சொல்கிறாரு, ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷ் okay is the language of, யாருடைய லாங்குவேஜ் தெரியுமா அந்த இங்கிலீஷு, ஆனால் இங்கிலீஷ் எவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது யாருடைய லாங்குவேஜ்னு கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் பைபிள். இது ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ், மில்டன் லாங்குவேஜ், பைபிளோடைய லாங்குவேஜ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய லாங்குவேஜ், ஆனால் இங்கே ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நவ் ஹிகின்ஸ் வந்து when he has a conversation with கர்னல் பிக்கரிங், கர்னல் பிக்கரிங்கிட்ட பேசும்பொழுது அவர் he is bubbling with pride, ரொம்ப கர்வமாக என்ன சொல்கிறாரு, சார் ஐ எம் அ பிக் phonetician, I can pronounce 130 vowel sounds distinctly. I can, okay, we can bubble it. How I can pronounce 130 sounds distinctly. 130, அதுதான் அவருடைய claim. In the play, dash gentle, who is referred to as gentleman? That's next question. In the play, gentleman is a term used to refer to gentleman. In the play, gentleman is a word used to refer to. யாரை வந்து gentleman சொல்லியிருக்காங்க இந்த பிளேயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this adjective is used to describe Colonel Pickering, who is called gentleman, who is addressed as gentleman. யாரை வந்து gentleman அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, யார் வந்து gentlemanly character அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is Colonel Pickering. Okay. Now question number 46. In garden party, when Higgins saw that he was going to win, how does he feel? அவன் வந்து ஜென்டில்மேன் அந்த கார்டன் பார்ட்டியில், அம்பாசிடர் கார்டன் பார்ட்டியில் தன்னுடைய பெட்டில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவன் வந்து அந்த க்ளோஸ் ஆஃப் போகும்போது எப்படி ஹிகின்ஸ் ஃபீல் பண்ணான் அப்படின்னா, ஹி ஃபெல் லைக் அ பேர் இன் அ கேஜ், ஒரு கரடி மாதிரி ஃபீல் பண்ணான் அப்படின்னு அந்த பிளே சொல்லுது. நவ் கொஷின் நம்பர் 47. Who speaks this line to whom in the play Pygmalion? Okay, who speaks this அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is Professor Higgins. He utters this particular statement. Thank God it is all over. எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், இது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு, now it is over, thank God அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். Now question number 48. The bet in the play Pygmalion was for how many months? எத்தனை மாதத்தில் இவன் வந்து ப்ரொஃபஸர் ஹிக்கின்ஸ் வந்து எலிசா டூலிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, in 6 months. And it is a funded project. Who funds it அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கரிங். Okay. How do Higgins and Pickering, what do Higgins and Pickering have in common? ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, both of them study speech. Both of them are interested in speech அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. Now question number 50, the last question. Higgins arrives at Elisa after receiving the assignment, after Professor Higgins asking her to come and meet him in his laboratory. ஸ்டடியை தான் laboratoryன்னு சொல்லுவார். அவள் எப்படி வந்து இறங்கினா, ஏன்னா அவர் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வந்தார், அப்போ இவர் எப்படி வந்து இறங்கினா அப்படின்னா, she came to his house in a taxi. Okay, so that is the end of this multiple choice question on Christopher Marlowe's Dr.Faustus and G.B. Shaw's Pygmalion. Continue to watch the video, and please do file your views in the comment section.
If you like the video, don't just get out without subscribing, and most importantly, do share this information with your friends so that they can also study. ஓகே, அதே மாதிரி அங்கே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா all the videos will reach your inbox. Thank you. Keep watching and success is yours.